தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இளமதி கையால பரமனுக்கு விருந்து ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அங்க ரிஷி வராப்ல. வந்தவரு நேரா உள்ளாரையே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, அவரு என்ன பேசுவாருன்னு தான் தெரியல. ஆனா நம்ம பரமன் கண்டிப்பா ரிஷிய ஓட்டுன்னு ஓட்டிடுவாரு, வெறுப்பேத்திடுவாரு. அதனாலேயே நம்ம ரிஷி வெறுப்பா வெளியில போறப்ப, "நீ லைட் எரிஞ்சா தான்டா சாப்பிடுவ" அப்படின்னு சொல்லிட்டு போய் மெயின் சுவிட்ச ஆஃப் பண்ணி விட்டுர்றாப்ல. இதுக்கப்புறம் பரமன் சும்மா இல்லாம இளமதிய கூப்பிட்டு, "சுத்திலும் மெழுகுவர்த்தி ஏத்த வச்சு விசிறிய எடுத்துட்டு வந்து விசிறி விடு உன் கையால" அப்படின்னு சொல்லி நம்ம இளமதிக்கு தான் பரமன் வேலைய வைக்கிறாப்ல. சரி எப்படியோ லைட் ஆஃப் பண்ணிட்டோம். இப்ப என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்கலாம்னு எட்டி பார்த்தா, இங்க நம்ம ரிஷி வந்து பார்க்கறக்க அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா இளமதி தான் பரமனுக்கு விசிறி விட்டுட்டு இருக்காங்க இல்லையா? பரமன் எழுந்திரிக்காம அப்படியே வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதே டைம்ல இந்த பக்கம் லீலாவதி வேறயா இத வச்சு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைய கிளப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஊரு ஃபுல்லா தண்டரா போட போறாங்க. இந்த மாதிரி பரமனுக்கு கூப்பிட்டு இளமதி விருந்து வைக்கிறா அப்படிங்கிற மாதிரி விஷயத்த தப்பா பரப்பி விட போறாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.